அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புட்டாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புட்டாஸ்க்கு நம்ம 3mm பீடும் 4mm பீடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ஜரி த்ரெட்டை எடுத்துட்டு அப்புறம் 3mm பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்டிச் எடுத்ததுக்கப்புறம் நம்ம 4mm பீடை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட் போடுறது உங்களுக்கு புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளாஸஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் நல்லா கீழே பிடிச்சி இழுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பீடில் பாதி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 2mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். உள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2mm பீடு 2 லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நாட் கிட்ட வந்துடும், அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இன்னும் 2 பீடு எடுத்து அந்த இடத்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ்லாம் ப்ளவுஸில் அங்கங்கே கொடுக்கும்போது நல்ல லுக்காக இருக்கும். ஸோ கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே இருக்க நூலை இழுங்க, அவ்வளோதான் நாட். நெக்ஸ்ட்டு புட்டா போய்க்கலாம். கீழேருந்து த்ரெட் எடுத்துக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு புட்டா எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும். 3mm பீட் வச்சு ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு 4mm பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே தான் இந்த புட்டா, ஃபஸ்ட்டு புட்டா தான். ஸோ ஹாஃப் அளவு நம்ம எடுத்துட்டு 2mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு புட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும். இப்போ நாட் போட்டுக்கலாம். அங்கனுக்குள்ள நாட் போட்டு நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேருந்து கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு மேலேருந்து பக்கத்தில் ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு 3mm பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் 2mm பீடு எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களோ அதை விட ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வச்சா எங்கனக்குள்ளேருந்து எடுப்போமோ அந்த அளவுலேருந்து எடுத்துக்கோங்க. கீழே நல்லா லூஸாக விட்டுக்கோங்க த்ரெட்டை. நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துறாதீங்க நம்ம இந்த மாதிரி பீட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 2 பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அங்கே எந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துருக்கோமோ அதே அளவில் இங்கே வந்து நிற்கும். அதுக்காக தான் இது செகண்ட் புட்டா. உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு கீழேருந்து த்ரெட் எடுத்துக்குவோம். அப்புறம் 3mm பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி ஒரு நாட் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு கீழேருந்து ஒரு த்ரெட் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு 3mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கலாம். நீங்களும் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி நிறைய கிளாஸஸோட வீடியோஸ் போட்டிருக்கோம், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் 7 கிளாஸஸ் வச்சு மட்டுமே ஒரு சிம்பிள் பேக் நெக் டிசைன் போட்டிருக்கோம்.
ஸோ அந்த கிளாஸஸும் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த சிம்பிள் ப்ளவுஸ் டிசைனும் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோதுமை பீட் எடுத்துகிட்டு எங்கன வந்து நீங்கள் நாட் போட்டிங்களோ அதே இடத்துல இருந்து எடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு கோதுமை பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணும்போது எந்த சைடு உங்களுக்கு வேணுமோ அந்த சைடு நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க அந்த த்ரெட்டை. நெக்ஸ்ட்டு ஒரு பீட் எடுத்து அதே மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாக் பண்ணும்போது கீழே டைட் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் எந்த சைடு அந்த த்ரெட்டை நீங்கள் இப்படி வச்சு லாக் பண்ணுறீங்களோ அந்த சைடு தான் அது மூவ் ஆகும். அதுக்காக தான் நீங்கள் லாக் பண்ணும்போது த்ரெட்டை நீங்கள் அடுத்து எந்த மாடல் எந்த டிசைன் சைடு கொண்டு போகிறீங்களோ அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டும் பீட் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அங்கங்கே ஸ்டோன் ஒட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புட்டாஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் செக்குடு டைப் அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் செக்குடு குட்டி குட்டி செக்குடாக போட்டுட்டு அது கொள்ளுக்குள்ளே இருக்கிறதுலலாம் இந்த மாதிரி புட்டாஸ் போடும்போது பார்க்க லுக் வைஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அதை ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இந்த புட்டாஸ்லாம் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது லுக் வைஸ் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் அங்கங்கே கொடுத்தா கூட ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸில். அதுக்காக தான் இந்த புட்டாஸ் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு புட்டாஸ் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 mm பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து 3 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல நாட் போட்டிருக்கோமோ அதே இடத்துல இருந்து த்ரெட்டை எடுத்துக்கலாம் உள்ளேருந்து. ஸோ இதுக்கு ஒரு கோதுமை பீட் ஒரு 2 mm பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புட்டாஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஓனாக க்ரியேட்டிவாக ஏதாச்சும் ஒரு ஐடியா தோணுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பழக பழக தான் இது ஈஸியாக வரும். ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து நாட் போட்டோமோ அதே இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு கோதுமை பீட் 2 mm பீட் வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு புட்டாக்கு கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ 2 mm பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே 2 mm பீட் வச்சு மட்டும்தான். ஸோ ஒரு ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுறாமல் அப்படியே அந்த இதை இந்த சைடு வளைச்சி கொண்டு வந்துடுங்க. த்ரெட்டை டர்ன் பண்ணிக்கோங்க. இது மட்டுமே இந்த 3 பீட் வச்சு மட்டும் போட்டால் கூடயுமே புட்டாஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த இடத்துல நாட் போட்டாலும் உங்களுக்கு புட்டாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 பீட் வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு டைட்டாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. கீழே நீங்கள் த்ரெட்டை வந்து எப்பயுமே கொஞ்சம் லூஸாக விட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக வச்சிங்கன்னா இந்த ஜரி த்ரெட்லேருந்து ஜரி ரொம்ப பிரிஞ்சிட்டு வந்துடும். அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிருப்பாங்க ஒரு ப்ளவுஸ்லலாம் வந்து செக்குடு டைப்பில் நேராக செக்குடாக இருக்கலாம், சைடாக செக்குடாக இருக்கலாம். ஸோ அந்த சைட்லலாம் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சு நடுவில் இது கொடுக்கும்போதும் இதுவும் லுக் வைஸ் அழகாக இருக்கும். நீங்கள் நாட் போடும்போது வந்து இந்த சைடு த்ரெட்டை எடுத்துடாதீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் அந்த பீடுக்கு உள்ளுக்குள்ளே தான் நீங்கள் வந்து த்ரெட் எடுக்கணும். ஏன்னா இல்லாட்டி இந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு வராது.
ஸோ நெக்ஸ்ட்டு புட்டாக்கு 5 mm ஹாஃப் பீடும் 2 mm பீடு தான் நம்மளுக்கு தேவை. உள்ளேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 5 mm ஹாஃப் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைட் போடணுமோ அந்த சைடு நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு பக்கத்துலேயே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொன்று 5 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 5 mm ஹாஃப் பீட் 3 mm ஹாஃப் பீட் அப்படின்னு கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். ஏன்னா 2 mm பீட் வந்து அந்த சைடு போகணும். இதுக்காக மட்டும்தான் அந்த கேப்பு. ரொம்ப கேப் விட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும், அதுக்காக தான். அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 5 mm ஹாஃப் பீடு இந்த நடுவில் இருக்கிற கேப்பு அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் நாட் போட்ட இடத்துலேருந்தே ஆரம்பித்தாலும் சரி, இந்த இடத்துல ஆரம்பித்தாலும் சரி. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 8 மாதிரி டர்ன் ஆகும்போது அது பார்க்க அழகாக இருக்கும், அதுக்கு தான். இதே மாதிரி 2 mm பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம் இந்த பீட் சுற்றி. உங்களுக்கு நாட் போடும்போது த்ரெட்டு வந்து மேலேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே நீடில் விட்டு அந்த த்ரெட்டை கீழே இழுத்துடலாம். ஸோ இன்னொன்று பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். உங்களுக்கு இந்த ஒரு பீடு ஹாஃப் பீடு வச்சு இதை மட்டும் போட்டாலே உங்களுக்கு ஒரு புட்டா மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல வந்து டர்ன் ஆகி அந்த சைடு போகணும் அந்த 2 mm பீடு. ஏன்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு பீட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சா கூட இங்கே கேப்பு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பீடை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண இதை பார்க்க எஸ்ஸு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு லுக் வைஸ் ஃபுல் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு 8 மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பீடாகவே வச்சு லோட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பழகும்போது நீங்கள் நீடிலில் நிறையா வந்து லோட் பண்ணி வச்சுட்டே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சதறி போயிடும். அதுக்காக நீங்கள் 2 பீடாகவே தனித்தனியாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். எதுக்காக 3 பீடு வச்சு எடுத்தேன்னா அந்த இடத்துல 3 பீடு வச்சா அந்த இடம் தூக்கிட்டு இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு நாட் போட்டுக்கலாம்.